படம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் வந்து இப்போ நார்மலா தான் வந்தேன். என்னடா அது விக்ரம் படம்னாலே என்ன அது சுமாரா தான் இருக்கும். இல்ல நல்லாவே இருக்கான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இந்த டைரக்டர் அந்த மனுஷனுடைய 15 வருஷத்துடைய வந்து எவ்வளவு வேஸ்ட் பண்ணாரோ அதெல்லாம் மொத்தமா ஒரே படத்துல வச்சிருக்காங்க. காலையில படம் ரிலீஸ் ஆகலைங்க. ஒரு ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூசர்லாம் மேட்ரு இல்லைங்க. விக்ரமோட உழைப்புங்க அது. என்ன ஆக்டிங் தெரியுமா? சாதாரண ஆக்டிங்கா அது? ஏங்க கிளைமேக்ஸ் சீன்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பின்னி படல எடுத்துட்டாரு. எதுக்கு இந்த மனுஷனை வந்து கரெக்டான டைரக்டர் போடாம இஷ்டத்துக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஹீரோ கட்சா அவங்க இஷ்டத்துக்கு வந்து படம் எடுத்துலாம் போனா வேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி ஹீரோவெல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க 10 15 வருஷமா. நான் சொல்றேன், ஆதங்கத்துல சொல்றேன். என்ன ஆக்டிங் படம் வந்து இங்க பாருங்க. நீங்க கிளைமேக்ஸ் சீன்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சீங்களேன், மிரட்டு பாப்புல ஆளு. அல்டிமேட் அருண்குமார் தான் டைரக்டர். அவர் வந்து விக்ரமோட பயங்கரமான ஃபேன் நினைக்கிறேன். இன்ச்சு பை இன்ச்சு வந்து நோட் பண்ணி மனுஷனுக்கு எப்படி எப்படிலாம் கொடுத்தாரு ஆடியன்ஸ் ரசிப்பாங்க, எப்படி எப்படி ஆக்டிங்க கொண்டு வரன்றத நோண்டி எடுத்திருக்காரு. நான் ஓப்பனா சொல்றேன், ரஞ்சித்தால விட முடியாது இந்த மாதிரிலாம். ரஞ்சித் வந்து எடுத்தார் ஒரு படம், அது வந்து சரியா நிறைய பேர் புரியல. இந்த ஆடியன்ஸ் கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்குலாம் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். நான் ஓப்பனா சொல்றேன் பிரதர், விக்ரம்லாம் இதுக்கப்புறம் வேற மாதிரி இருப்பாரு. எவனும் நான் சொல்றேன், விக்ரம் எல்லாம் வந்து சாதாரண இடம் போட்டாங்க. அதெல்லாம் மனுஷன் ஃபீல்ட் அவுட்ரா, வேஸ்ட்ரா, அவ்வளவுதான்டா, வரவே மாட்டாரான்னா. இந்த படம் பேசும், எல்லாருக்கும் இந்த படம் தான் பேசும். பயங்கரம். நான் சாதாரணமா தான் வந்து, ஆனா இந்த படத்தை வந்து காலைல ரிலீஸ் பண்ணாம விட்டானுங்க பாரு. எனக்கு அதான் கடுப்பாகுது. ஓடிடில வந்து நான் கேக்குறேன், ஓடிடில ரிலீஸ் ஆகலன்னு கொடுக்கலன்னா நீங்க வந்து படத்தை நிறுத்துறீங்க. இது நல்ல படம் அது. இது பிரம்மாண்ட ஹிட் ஆக வேண்டிய படம் அது. குட் பேட் ஆக்லி வர வரைக்கும் இந்த படம் ஓடுங்க, ஹவுஸ்ஃபுல்லா ஓட. நீங்க பாருங்க, இந்த 2 ஷோ 3 ஷோ வந்து நிறுத்தது வந்து மிகப்பெரிய தப்பு அது. அது ஏன் நிறுத்துறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. நல்ல படத்துக்குலாம் வந்து கொடுங்க. ஒரு நாள் 2 நாள் டைம் கொடுத்தா ஒன்னும் கழட்ட போறது இல்லை. அதுக்காக போய் கோர்ட்ல போய் கேஸை போட்டு படத்தை நிறுத்ததுலாம் தப்பு இது. அவரோட உழைப்பு, நான் ப்ரொடியூசரை பத்தி தான் பேசுறேன், விக்ரம் சாரோட உழைப்பை பத்தி தானே பேசுறேன். செம்ம படம் அது. எனக்கு ரொம்ப எமோஷனல். சொல்லுங்க. ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் தமிழ்ல இவ்வளோ இம்பாக்டா ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது நான் விக்ரம் விக்ரம் பார்த்தப்போ வந்துச்சு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்ட் நடக்குது சீன்ல. நீங்க படம் பார்க்கல நினைக்கிறேன். நீங்க படம் பார்க்க கண்டிப்பா நீங்க அதை ஃபீல் பண்ணுங்க. அந்த கூஸ் பம்ப்ஸ் சொல்லுவாங்களே, யூ கேன் ஈஸிலி நீங்க அதை ட்ரை பண்ணலாம். அந்த விஷயத்த உங்களுக்கு எல்லாருமே நாடி நரம்பா துடிக்கும் சொல்லுவாங்களே, சிரிக்கும். ஆனா அதான் நடக்கும். படம் என்டையர் படம் ஃபுல்லா பிளாஸ்டாவே இருக்கு. ஒரு ஆக்ஷன் படத்துல நீங்க த்ரில்லர் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? ஒரு த்ரில்லர் ஒரு டோனை ஒரு ஆக்ஷன் படத்துல அப்படி காமிச்சிட்டாங்க. படம் ஃபுல்லா நர்வஸாவே இருக்கு. எனக்கு சீரியஸா எனக்கு ஹார்ட் பம்ப் ஆயிட்டே இருக்கு. படம் ஃபுல்லா என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சது நடக்குது. ஆனா வேற விதத்துல நடக்குது எல்லாமே. எலிவேஷனா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், அதுவும் ஜிவி பிரகாஷ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சப்போர்ட் பண்ற விதம் ரொம்ப 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 அழகா இருக்கு. சும்மா எல்லா படம் மாரி கண்ணா பிளான் போட்டுட்டு இல்லாம எந்த இடத்துக்கு இது தேவை, இது தேவையோ, இது தேவை இருக்கணுமோ அது மட்டும் தான் அங்க இருக்கு. அதுதான் கதையை இன்னும் மேல 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 தூக்கிட்டு போகுது. சரி, பர்ஃபார்மன்ஸை யாரை பார்க்கலான்னு பார்த்தா, நான் விக்ரமே பார்த்துட்டுலாம் பார்த்தேன். எல்லாருமே தூக்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த படத்துல எல்லாருமே பர்ஃபார்மர். ஒரு பக்கம் பார்த்தா மலையாளம் ஆக்டர் பிரிக்கிறாரு, இங்க பார்த்தா விஜய் சூர்யா உதறி தள்ளுறாரு, இங்க பார்த்தா சியான் இலக்கும் முட்டு கொடுத்து போட்டி போட்டு இருக்கும் போது எண்டிங்ல தான் ஹைலைட் என்னன்னா, எல்லா படத்தையும் ஜஸ்ட் ஹீரோயினா இருப்பாங்க. இந்த படத்துல ஹீரோயின் வந்து ஒரு கேரக்டரா இருக்காங்க. அது ஒரு பிளஸ் பாயிண்ட். எல்லாருக்குமே அந்த கிராஃப் வந்து ஈக்குவலாவே இருக்கு. எல்லாரும் பிரிச்சு மிச்சா இருக்காங்க. பட் எனிவேஸ், நான் ஒரு சேன் பண்றதை சொல்லிதான் ஆகணும். மேன் ஆஃப் தி மேன் ஷோ ஸ்டீல் பண்ணிட்டாரு ஷோ அவரு. சூப்பரா இருக்கு படம். எல்லாருமே கண்டிப்பா வந்து பாருங்க. பிளாக் பஸ்டர் ஹிட்டா இருக்கும். ஒரு குடும்பத்துக்காக அவர் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றாரு அப்படின்றதான் இந்த படமே. அண்ட் லாஸ்ட்ல உள்ள கிளைமேக்ஸ் சீன்லாம் மைண்ட் ப்ளோயிங் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருக்கு. ஷியானோட ஃபேன்ஸ்க்குலாம் இது செம்ம ட்ரீட்டா இருக்கும். அண்ட் இது வரைக்கும் அவருக்கு ஃபேனா இல்லாதவங்க இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஃபேன் ஆவாங்க. சூப்பரா இருந்துச்சு படம். உண்மையாவே நல்லா இருந்துச்சு படம். உண்மையா நல்லா இருக்கு. படமே சூப்பரா தான் இருக்கு. விக்ரம் நல்ல ஆக்டிங், நல்ல கம்பேக் கொடுத்துருக்காரு. அதான் தெரிஞ்சு அந்த அந்த ஐடியா அவரும் தான் கேட்கணும். நீங்க பார்ட் 1 எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ட் 2 தாறுமாறா இருக்கு. விக்ரம் ஒய்ஃப் வச்சுக்க துஷாரா விஜயன் அவங்க தென் அந்த அந்த வில்லன் கேரக்டர்லாம் வச்சிருக்காரு. சூர்யா நல்லா பண்ணிருக்காரு. நல்லா இருந்துச்சுங்க. அந்த ஒரு சீன் வந்து அவரு சுதாகர்னு ஒருத்தரை கொல்லுவாரு, அது நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் வாட்சபிள். பெருசா பெரிய ஹிட்லாம் கிடையாது. கண்டிப்பா ஒரு கமர்ஷியல் ஒன் டைம் வாட்சபிள். எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல. நம்ம பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்றோம்ல, அந்த அளவுக்குலாம் இல்ல. ஓகே, ஒரு சில பேருக்கு பிடிக்கும், கமர்ஷியலா ஓடும், அவ்வளவுதான். பயங்கர பில்டப். லைக் வந்து 2 ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா பில்டப் தான் பயங்கர படம் பூராவே. ஸோ அதனால ஜென்ரல் மியூசிக் ஓகே தான். இது ரொம்ப ஓஹோன்னு இல்லை, நான் ஓகே. சாங்ஸ் அதான் ஓகே தான். ரொம்ப ரொம்ப நாளைக்கு நிக்கிற சாங்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு இந்த படத்துக்கு ஓகே.
இந்த படம் கமர்ஷியலா ஹிட் ஆகலாம். நம்ம ஊர்ல வந்து ஓரளவுக்கு இருந்தாலும் அப்படியே ஓடிடும். 1 வீக் 2 வீக்ஸ் ஓடிடும்ல அவ்வளவுதான். ஆனா வந்து ரொம்ப பெரிய ஹிட் அளவுக்குலாம் ஒன்றும் பெருசா இல்லை. எஸ்ஜே சூர்யா வழக்கம் போல அவரோட பாட்டு ஓகே தான். ஆனா அந்த காமெடிலாம் இல்லை இதுல. இந்த எஸ்ஜே சூர்யா காமெடிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு டைம் வாட்சபிள், அதனால படம் ஓடிடும் கமர்ஷியலா. கண்டிப்பா பார்க்கலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்கு. ஆனா ஃபேமிலி பார்க்கலாம். அது கொடூரமாலாம் எதுவும் இல்லை சீன்லாம். எல்லா படத்துலயும் கண்டிப்பா ஒரு பார்ட் ஒரு பார்ட் 1க்கு பார்ட் லீட் இருக்கும். ஆனா இந்த படத்தோட பிளஸ்ஸே பாத்தீங்கன்னா பார்ட் 2 வந்து உங்களுக்கு லீட் கொடுத்துருக்கான்னு தெரியல. ஆனா இந்த பார்ட் 2 வந்து உங்களை ட்ரிகர் பண்ணிடுச்சு. இந்த பார்ட் 2 ஃபுல்லா பார்த்து ஜஸ்ட் பம்ப்ட் அப். உங்களுக்கு உங்களை ட்ரிகர் பண்ணிடுச்சு. பார்ட் 1ல என்ன இருக்குன்னு தெரியும். சரி, பார்ட் 1 பார்த்தே அவனு சொல்லிட்டு ஒரு ட்ரிகர் கொடுத்துச்சு உங்களுக்கு. நெவர் மிஸ் தட். ரொம்ப அருமையான படம் தான். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஜி பிரகாஷ் மியூசிக், எஸ்ஏ சூர்யா நடிப்பு, சுராஜோட ஆக்டிங் எல்லாமே வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அருமையான என்னங்கன்னா சொல்லவே தேவையில்லை. தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோனா அவரு. நான் அவரை பத்தி பேசினாதான் தனியா பேசுற மாதிரி இருக்கும். இங்க படத்துக்கு வந்ததே அவருக்கு மட்டும் தான் காரணம். இவ்வளவு கூட்டம் வருது, இங்க இவ்வளவு பேர் நிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் சியான் மட்டும்தான். தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோ. கண்டிப்பா ஒரு படத்தை பார்த்தே ஆகணுன்ற மாதிரி இருக்கும்ல. அந்த கேட்டகரி தான் அவர். அவரை பத்தி பேசணும்னா இது வரைக்கும் போதும். இது வரைக்கும் வந்து உடம்ப வருத்தி நடிச்சு கதைக்காக அவருக்கு எஃபெக்ட் போட்டு நடிச்சதெல்லாம் போதும்ண்ணா. இனிமேல் சிம்பிளா தன்னோட பாணிலேயே தன்னோட உடம்புலயே வந்து நடிச்சுட்டு போனாருன்னா, இந்த மாதிரி ஒரு மாசான படம் கொடுத்தாருன்னா ரொம்ப நல்லது. நல்லா இருந்துச்சு. எனக்கு லாஸ்ட் கிளைமேக்ஸ் அவர் எப்பயும் சூப்பரா நடிச்சிருக்காரு. எப்பயும் போல சூப்பரா நடிச்சிருக்காரு. அவருக்கு வயசான மாதிரி தெரியல, சூப்பரா இருக்கும். ஃபைட்டு தான் இது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவி தான் இது. ஆமா, ஃபேமிலியா பார்க்கலாம். ஆக்ஷனு பட் காமெடிலாம் இல்ல. ஆக்ஷன் மூவி தான் ஃபுல் அண்ட் ஃபுல். சாங்ஸ் ஓகே தான். ஃபர்ஸ்ட் சாங் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சாங் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா எடுத்திருக்காங்க, சூப்பரா நடிச்சிருக்காங்க. படம் நல்லா ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாத்துலயும் எந்த இதுலயும் குறை இல்லாம இருக்கு படம். சியான் விக்ரம் பக்காவா ஆக்ட் பண்ணியிருக்காரு. நல்லா பார்க்கலாம். ஒரு மாஸ் கம்பேக் தான் படத்துக்கு. தூள் படம் ரேஞ்சுக்கு சொல்ல முடியாது. பட் ஃபேமிலிக்காக ஒரு காமன் ஆடியன்ஸ் என்ன பண்ணுவானோ, காமன் மேன் என்ன பண்ணுவானோ அது பண்ணியிருக்காங்க. அது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஓவரா வந்து ஹீரோயிசம் எல்லாம் காட்டல, ரியலிஸ்டிக்கா இருந்திருக்கு படம். ஆமா, எமோஷனல் நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஃபேமிலி ரிலேட்டட் எமோஷன் பிளஸ் ஒரு கேங்ஸ்டர், ஒரு லோக்கல் ஒரு கண்ட்ரி லெவல் கேங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்றதான் காட்டியிருக்காரு. போலீஸோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்குன்னு காட்டியிருக்காரு. எஸ்ஜே சூர்யா பக்கா பண்ணியிருக்காரு. படம் 1 to 10க்கு நான் 1 to 100 கொடுப்பேன். நடிப்பு அரக்கனா எஸ்ஜே சூர்யாவே இருக்கலாம். விக்ரம் கிட்ட எல்லாம் வச்சுக்க முடியுமா? இதுக்கப்புறம் பார்ட் 1 பயங்கரமா எதிர்பார்க்கலாம். ஏன்னா பார்ட் 2 முன்னாடியே காட்டிட்டாங்க. இது பார்ட் 1 வந்து ரொம்ப எதிர்பார்க்கலாங்கண்ணா. வில்லன் ரோல் நீங்க யாருன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே வில்லன் தான் இந்த படத்துல. இன்ட்ரெஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா பண்ணிருக்கேன். சூப்பரா இருக்கு. தூள் வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு 15 வயசு தான் இருக்கும். நான் 10வது தான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். 10வதோ 9வதோ. இன்னைக்கு 35 வயசு ஆச்சுண்ணா. 25-20 வருஷம் கேப்புங்கண்ணா. சூப்பரான படம் தூள். அன்னைக்கு காலகட்டம் அதுல பெரிய படம், இன்னைக்கு காலகட்டத்துல இது பெரிய படம். அவ்வளவுதாங்கண்ணா. ஒரு பகையை தீர்க்கக்கூடிய ஒரு கதை தான். அந்த பகையை வந்து ரொம்ப ஓவரா ஆக்ஷன்லாம் இல்லாம அப்படியே நகர்ந்து போகுது. கரெக்ட்ண்ணா, உண்மைண்ணா. நிறைய டேரக்டர் சரியா யூஸ் பண்ணல. அவருக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, உங்களோட கதை இது அப்படிங்கிறத விட்டுட்டு நீங்க இந்த கெட்டப் பண்றீங்க, இந்த கெட்டப் போட்டா சூப்பரா இருக்கும், இந்த கெட்டப் போட்டா பேச. முக்கியமான காரணம் ஐனா. ஐல அவர் நடிச்ச நடிப்புக்கெல்லாம் எங்கேயோ போய் தூக்கி நிறுத்திருக்கணும். ஆனா அந்த கதை சரியில்லைங்கண்ணா. படம் ஒரு ஆவரேஜான ஹிட் தான், ரொம்ப பிலோ ஆவரேஜான ஹிட் தான். ஐ படம் வரும்போது நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேங்கண்ணா. அப்ப ரொம்ப எதிர்பார்த்துல போய் படம் இப்படி ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு எல்லாமே காரணம் சியானுக்காக பார்க்கக்கூடியது தானேங்கண்ணா. இப்ப இந்த மாதிரி வந்து ஒரு உடம்பு போட்டு வருத்திக்கே தேவையில்லைண்ணா. ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு. இருமுகன்ல வந்து அந்த டபுள் ஆக்டிங் போட்டது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் அவர் நடிப்புக்கு நார்மலா இந்த மாதிரி நடிச்சுட்டு போயிடலாங்கண்ணா. ஆனா ஆக்ஷன் படம் ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம், ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டிப்பா வந்து பார்க்கலாம். நிச்சயமா பார்க்கக்கூடிய ஒரு படம். சியானுக்காக 100% பார்க்கலாம். திருப்திப்படுத்தும் நம்மள கண்டிப்பா படம். ஒரு ஹாரர் பிலிம் பார்த்த ஒரு எஃபெக்ட்ல வந்து அடுத்தடுத்து ஒரு ஆக்ஷன் சிச்சுவேஷன் வருது அப்படின்னா ரொம்ப நல்லதா இருக்கும்.